ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ அடிப்படையாக ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு உங்களுக்கு அடிப்படையான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் திரும்ப எக்ஸாம் முடிகிற வரைக்கும் திரும்ப நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸுக்கும் இதுதான் உங்களுக்கு முக்கியமானது. இதை வந்து ஒரு ரொம்ப ரிலீஜியஸாக கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை வந்து எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ திரும்ப பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்துட்டு வேரியஸ் சோர்ஸஸ்ஸு இப்போ உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸ்கூல் புக்கில் எந்தெந்த சிலபஸில் எந்தெந்த டாபிக் நீங்கள் படிக்கணுன்றது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை படிக்க ஆரம்பிங்க. படிக்கும் போதே சைட் பை சைடு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிங்க. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ கரண்ட் சிலபஸ்க்கு 2020 நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே போதும். அந்த இதை கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு படிக்கிறதும் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதும். ஏன் கொஸ்டின் பேப்பர் படிக்கும் போதே பார்க்க சொல்கிறேன்னா, நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அந்த என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா படிக்கிறோன்னா நம்ம வாஸ்ட்டாக தேவையில்லாத ஏரியாஸும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு படிக்கிறீங்கன்னா எந்த ஏரியாவிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த இதை பிஒய்க்யூவை வந்துட்டு நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கும்போதே பேரலாக பண்ணுங்கள். இது முக்கியமான விஷயம். அதுக்கு